ஓம் சாந்தி. 14.02.2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, புத்திசாலியாகி இங்கெல்லாம் சேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று சேவை செய்யுங்கள். தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள், சேவையில் ஆர்வம் வையுங்கள். கேள்வி: குழந்தைகளின் புத்தியில் எந்த விஷயம் வந்துவிட்டது என்றால் தன்னுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க முடியும்? பதில்: இப்போது இவை அனைத்தும் அழியப் போகிறது. 2 குருணை மணியளவு கொடுப்பதினால் தந்தை மூலமாக மாளிகை கிடைக்கிறது. யாருடைய புத்தியில் இந்த விஷயம் வந்து விடுகிறதோ அவர்கள் தங்களுடைய அனைத்தையும் ஈஸ்வரிய காரியத்தில் பயனுள்ளதாக ஆக்கிவிடுகிறார்கள். ஏழைகள்தான் அர்ப்பணம் ஆகிறார்கள். தந்தை வள்ளலாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜாங்கத்தை கொடுக்கிறார், எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. இந்த முரளிலே பாபா நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை நான் நினைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். 8 மணி நேரமாவது நினைவின் சேவை செய்யணுன்றார். சிலர் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால புண்ணியாத்மாவாக ஆகவே முடியறதில்லை. மனிதர்கள் காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க, இறைவன் எங்களுடைய தந்தை அப்படின்றாங்க. ஆனால் டீட்டெயில்ஸ் கேட்டால் உங்கள் தந்தையினுடைய பேர் என்ன, எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எப்போ வருவார், இதெல்லாம் கேட்டால் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஒரு சிவனுக்கு நிறைய பெயர்கள் வச்சுருக்காங்க, எதுவுமே புரியாமல் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இறைவனுடைய கரை காண முடியாது, அவருக்கு அந்தியமே இல்லை அப்படின்வாங்க. இன்னொரு பக்கம் நானே பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாபா எப்போ வராரோ அப்போதான் இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துறார். இல்லறத்துல கணவரும் மனைவியும் ஒன்றாக இருந்து முயற்சி செய்து பதவி அடைவது மிக உயர்ந்த குறிக்கோள் அப்படின்றார். தாரணை ஆகலை அப்படின்னா மந்த புத்தியுடையவர்கள் அப்படின்னு சொல்றார் பாபா. ஆகையால கூர்மையான புத்தியுடைய மாணவர் ஆகுங்க அப்படின்றார். முரளியின் பாடல்: அன்பானவரே வந்து சந்தியுங்கள். ஓம் சாந்தி. அன்பிற்குரியவர்கள் என்றால் பக்தைகள், பிரைட்ஸ் என்றால் மணப்பெண்கள். பக்தைகள் அன்பானவரை, அதாவது மணமகனை அழைக்கிறார்கள். அழைக்கிறார்கள் என்றால் அவசியம் அன்பிற்குரியவர்களுக்கு யாரோ அன்பானவர் இருக்கிறார் என்பது இதிலிருந்து நிரூபணமாகிறது. ஹே பரம்பிதா பரமாத்மா வாருங்கள் என்று அனைவரும் ஒருவரைதான் கூப்பிடுகிறார்கள். நாங்கள் உங்களை மிகவும் நினைவு செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணர், ராமர், சீதை ஆகிய தேவதைகளை நினைவு செய்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதர்களை விட தேவதைகள் உயர்ந்தவர்கள். ஆகையால்தான் மனிதர்கள் தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மூலமாக நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கிறது என்பது குழந்தைகளுடைய புத்தியில் மட்டுமே இருக்கிறது. தந்தை முரளி கூட குழந்தைகளுக்கு முன்னால் தான் நடத்துகிறார். மனிதர்கள் அவர் பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்கிறார்கள். அவருக்கு பெயரும் இருக்கிறது, ரூபமும் இருக்கிறது, தேசமும் இருக்கிறது என்று படத்தை காட்டி நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். அதாவது சிவபாபா படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவருடைய பெயர், ரூபம், தேசம், காலம், குணம், கடமை இதுதானே சொல்கிறோம். ஆகையால அந்த படத்தை காட்டி நீங்க சொல்றீங்க அப்படின்றார். பகவான் கூட வர வேண்டும் என்றால் அவசியம் புருவ மத்தியில்தான் வருவார். நந்தி வாகனம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை கூட இப்பொழுது கண்காட்சியில் நீங்கள் புரிய வைக்கலாம்.
மனிதர்கள் காட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஃபாதரின் பெயர் என்ன என்று கேட்டால் யாராலும் சொல்ல முடியாது. லௌகீக தந்தையின் பெயரை உடனே சொல்லிவிடுகிறார்கள். சிவபாபாவிற்கு கூட நிறைய பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். உண்மையில் ஒரு பெயர்தான் இருக்க வேண்டும். தந்தைதான் இந்த எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்துகிறார். மனிதர்கள் இந்த நேரத்தில் தாழ்ந்த புத்தியுடையவர்களாக ஆகியிருக்கிறார்கள். தந்தையை அறியாமல் இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் யாருக்காவது காட்சி கிடைத்தால் பகவான் கிடைத்து விட்டார் என்று நினைக்கிறார்கள். இதனால் முக்தியை அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் பகவான் வரும்போது முக்திதான் அளிக்கிறார் அல்லவா? அவர் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளலாக இருக்கிறார். அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். தந்தையோ வள்ளலாக இருக்கிறார். 2 குருணை மணிகளுக்கு பதிலாக மாளிகையை கொடுத்து விடுகிறார். முழு சொர்க்கத்தின் ராஜாங்கத்தையே கொடுத்து விடுகிறார். இப்பொழுது எல்லாமே அழிந்து போக போகிறது என்று பாபா கூறுகிறார். எனவே இந்த ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக ஆக்கிவிடுங்கள். அதற்கு ரிட்டர்ன் உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும். செல்வந்தர்கள் யாரும் தந்தையை அடைய முடியாது, சமர்ப்பணம் ஆக முடியாது. ஏழை குழந்தைகள்தான் சமர்ப்பணம் ஆகிறார்கள். புத்திசாலியாக இருந்தால் போகும் வழியெல்லாம் சேவை செய்ய முடியும். அதாவது ரொம்ப சென்சிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் அங்கெல்லாம் உங்களால் சேவை செய்ய முடியும்னு சொல்கிறார். இங்கே தான் சேவை இருக்குது, அங்கே போகணுன்றது கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும், உங்களுடைய லௌகீக வேலையாக கூட எங்கே போனாலும், ட்ரெயினில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும், வேறு ஆஃபீஸ் வேலையை போனாலும், நீங்கள் புத்திசாலிகள் அப்படின்னா உங்கள் மூலமாக அங்கெல்லாம் சேவை நடக்கும் அப்படின்றார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால், தூய்மையாக இருந்தீர்கள் என்றால் இது போன்ற பதவி அடைவீர்கள் என்று பாபா கூறுகிறார். இல்லறத்தில் இருவரும் ஒன்றாக சேர்ந்திருந்து பதவி அடைவது இது மிக பெரிய குறிக்கோள் ஆகும். நிறைய ஃபேமிலிஸில் கணவன் ஞானத்தில் இருந்தால் மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவி ஞானத்தில் இருந்தால் கணவர் இருக்க மாட்டார். 2 பேரும் இருந்தாலும் பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சேர்ந்து வாழ்ந்து கொண்டே முயற்சி செய்து உயர்ந்த நிலை அடைவது அப்படின்றது மிக உயர்ந்த குறிக்கோள் அப்படின்றார். இப்பொழுது பழைய உலகத்தின் விநாசம் நடந்தே தீரும். இதை புத்தியில் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். 8 மணி நேரம் இந்த நினைவின் சேவையில் இருங்கள். பாபா பாருங்க, நினைவில் இருப்பது கூட சேவை அப்படின்றார். நம்ம பாபா நினைவில் இருக்கும்போது நம்மிடம் இருந்து நல்ல அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ் உலகத்துக்கு போயிட்டே இருக்கும். நம்முடைய மனசும் நல்லா இருக்கும். நம்ம இருக்கிற இடத்துலையும் நல்ல வைப்ரேஷன்ஸ் பரப்பலாம், உலகத்துக்கும் பரப்பலாம், தத்துவங்களுக்கும் கொடுக்கலாம். அதனால பாபா நினைவின் சேவை அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் பக்தியில் ஒருவரிடம் புத்தியை ஈடுபடுத்துவதற்கான அந்த சக்தி கிடைப்பதில்லை. சர்வசக்திவான் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தானே, அவருடைய பாகமும் பதிவாகி இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. அவரை நினைவு செய்தீர்கள் என்றால் அவருடைய தேசத்திற்கு சென்று விடுவீர்கள். லக்ஷ்மி நாராயணரின் கோவில்களில் மற்ற கோவில்களை விட அதிகமான ஆடம்பரம் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணர் கோயில், இந்த பிர்லா டெம்பிள்ஸ் அல்லது கிருஷ்ணர் கோவில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரண்மனை மாதிரி இருக்கும். அது கோவில் போலேயே இருக்காது. அவ்வளோ நல்ல அலங்காரம், ஆடம்பரம் எல்லாமே இருக்கும். ஜெகதம்பா ஜெகத்பிதாவின் கோவில்களில் அவ்வளவு ஆடம்பரம் இருப்பதில்லை.
ஜெகதம்பாவிற்கு முற்றிலும் சாதாரண கோவில்தான் இருக்கிறது. நீங்கள் லட்சுமியின் கோவிலையும் பாருங்கள், ஜெகதம்பாவினுடைய கோவிலையும் பாருங்கள். இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. ஜெகதம்பாதான் லக்ஷ்மி ஆகிறார் என்பது மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. இவரும் மிக சாதாரணமாக இருக்கிறார். எனவே அவருடைய கோவில் கூட மிகவும் சாதாரணமாக தான் உருவாக்கி இருக்கிறார்கள். தந்தை நல்ல நல்ல விஷயங்களை கூறுகிறார். தாரணையாகவில்லை என்றால் மந்த புத்தி என்று சொல்வார்கள். ஆகையால் கூர்மையான புத்தியுடைய மாணவர் ஆகுங்கள் என்று காட் ஃபாதர் கூறுகிறார். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை எவ்வளவு நினைவு செய்கிறார்கள், அழைக்கிறார்கள். தந்தை கூட அப்படிப்பட்ட குழந்தைகளை நினைவு செய்கிறார். பாருங்க, நாம பாபாவை நினைக்கணும், ஏன்னா விக்ரமத்தை அழிக்கணும், தூய்மையாகணும், வீட்டுக்கு போகணும், சத்தியுகத்துக்கு போகணும், எத்தனையோ காரணங்கள் இருக்கு. ஆனா நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை பாபா நானும் நினைக்கிறேன் அப்படின்றார். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் சிலர் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறார்கள் என்றால் புண்ணியாத்மாவாக ஆகவே முடிவதில்லை. அடிக்கடி விழுந்து விடுகிறார்கள். இல்லை என்றால் எவ்வளவு மறைமுகமான குஷி இருக்க வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோல் தந்தைதான், வேறு யாரும் ஆக முடியாது. அதாவது பாபா நமக்கு ஞானம் சொல்லி வழிகாட்டின பின்னாடி நாம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா முதல்ல அவர்தான் ஊன்றுகோல் ஆக முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறார். வேற யாருமே உங்களுக்கு ஊன்றுகோல் ஆயிட்டு உதவி செய்ய முடியாது. பக்தி மார்க்கத்தில் அடிபட்டு கஷ்டப்பட்டு அனைவரும் தொந்தரவு அடைந்திருக்கிறார்கள். ஒன்று பரமாத்மாவின் கரை காண முடியாது என்பார்கள், அல்லது நாமே பரமாத்மா என்பார்கள். உண்மையிலும் உண்மையான ஆசீர்வாதம் அளிப்பவர் தந்தை மட்டுமே. உலகத்தினர் பொய்யான ஆசீர்வாதம் தருகிறார்கள். அதாவது பாபா ஆயுஷ்வான் பவ, புத்திரவான் பவ, தனவான் பவ அப்படின்னா உண்மையிலும் நம்ம சத்தியுகத்துல நீண்டாயுளோடு இருப்போம், செல்வந்தர்களாக இருப்போம், புத்திர பாக்கியத்தோடு இருப்போம். ஆனா இந்த உலகத்திலே அப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆனால் பாபா அது பொய்யான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல யாரும் அப்படி இருக்க முடியாது. ஒன்று இருந்தா ஒன்று இருக்காது. ஏதாவது கஷ்டங்கள் தொந்தரவுகள் இருந்துட்டு தான் இருக்கும். பிகேஸ் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. எங்களுக்கு முக்தி வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, நல்லது. முக்தி தாமத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் முக்தி கிடைக்கும். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்பட்டுவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் இந்த நினைவின் சேவையில் இருக்க வேண்டும். இல்லறத்தில் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் மற்ற தொடர்புகளை விட்டுவிட்டு ஒருவரிடம் தொடர்பை இணைப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். 2வது பாயிண்ட், கூர்மையான புத்தியுடைய மாணவர் ஆக வேண்டும், மந்த புத்தி உடையவராக அல்ல. தந்தைக்கு சமமாக குருடர்களுக்கு ஊன்றுகோலாகி அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழி காட்ட வேண்டும். வரதானம், அல்பகால துணைகளிலிருந்து விடுபட்டு தந்தையை துணையாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய யதார்த்த முயற்சியாளர் ஆகுங்கள்.
அல்பகால ஆதாரங்களின் துணையில் இருந்து, அதாவது எதை நீங்கள் கரை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்பகால துணை என்ற கரையை இப்போது விட்டுவிடுங்கள். எதுவரை அந்த கரைகள் இருக்கிறதோ அதுவரை தந்தையின் துணை அனுபவமாக முடியாது. மேலும் தந்தையின் துணை இல்லை, எனவே எல்லைக்கு உட்பட்ட கரைகளை துணையாக்கிக் கொள்கிறீர்கள். அல்பகால விஷயங்கள் ஏமாற்றக்கூடியவை. ஆகையால் நேரத்தின் தீவிர வேகத்தை பார்த்து இப்போது இந்த எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து விடுபட்டு அதிவேகமாக பறந்து நொடியில் கடந்து செல்லுங்கள். அப்போதுதான் யதார்த்த முயற்சியாளர் என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்: கர்மம் மற்றும் யோகம் இதில் சமநிலை வைப்பதுதான் வெற்றியடைந்த கர்மயோகி ஆகுவதாகும். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடல்